பிரைஸ் தி லார்ட். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணார். நான் 2021 நான் சொல்ல மறுத்த ஒரு தீர்க்க தரிசனம் அது. அப்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இப்படி ஒரு பெருசான ஒரு காரியத்தை சொல்கிறீங்களே, என்னை யாருக்குமே தெரியாதே, நான் சொன்னால் நம்புவாங்களா, அதை ஏற்றுக்குவாங்களா, என் மேலே கோபப்படுவாங்களே ஆண்டவரே நான் சொன்னதுக்கு ஆண்டவர் சொன்னார், இதை மனசில் வச்சுக்கம்மா, ஆனால் மறைச்சி வை, இது நிறைவேற நாளாகுன்ற வசனத்தை கொடுத்தாரு. அதனால் அதை நான் பைபிளில் டைமு டேட் எல்லாம் போட்டு மாதம் வருஷம்லாம் போட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனால் போன மாதம் ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. அப்போ நான் கேட்குறேன், ஏசப்பா இதை திரும்ப சொல்கிறீங்களே ஆண்டவர் என்னன்னு சொன்னேன். நிஜமா, ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்களையும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் நான் பார்த்துட்ருக்கேன் ரீசெண்டாக. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு அடுத்த நிமிஷமே பார்த்தேன், எருசலேமிற்கு வெளியே ஒரு தீர்க்க தரிசியும் தைரியமாக சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனாலும் நான் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு அவருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. ஏகப்பட்ட பிரச்சனை. நான் அவாய்ட் பண்ண பர்சனலாக நான் நிறையா இஷ்யூஸ். அதை விட அந்த தேவனுடைய கோபத்தை மேலே வாங்கும்போது அது என்னை கஷ்டப்படுத்துது, என்னை பலவீனப்படுத்துது. ஏன்னா அது மனுஷர்கள் தாங்கக்கூடிய கோபம் கிடையாது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது சில காரியங்களை நான் யூடியூப்பில் பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா நான் வெளியில் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் காதில் ப்ளூடூத் போட்டுட்டு மெசேஜ் அண்ட் சாங்ஸ் மட்டும்தான் கேட்பேன். பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன், யாராவது என்னை தட்டி கூப்பிட்டு பேசினா ஓகே, க்ராஸ் பண்ணும்போது சவுண்டு கொஞ்சம் லெஸ் பண்ணிவிடும். மற்றபடி எப்போவுமே என் காதில் வேத வசனங்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்களுடைய மெசேஜ்கள், ஆண்டவருடைய ஆவிக்குரிய பாடல்கள் மட்டும்தான் இருக்கும். அதை கேட்டுட்டு தான் போயிட்டுருப்பேன். அன்றைக்கும் அப்படி தான் நான் கேட்டுட்டு போகும்போது பலிபீடத்தில் நின்று ரொம்ப தவறான வார்த்தைகளை பிரயோகித்து தவறான ஸ்லாங்கில் சில பேர் பேசினாங்க. பார்க்க எனக்கு என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க, புதுசாக இருக்குது அப்படின்னு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன இப்படி ரொம்ப ரொம்ப அது நல்லா இல்லையே அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கும்போதே ஒரு அருவருப்பு எனக்கு வந்தது. தேவன் அருவருக்கிற காரியம் அப்படின்னு எனக்கு காட்டுனுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் எரியுது. ரொம்ப ஹாட்டாக இருக்குது போல இருக்குன்னு நினச்சி நான் போகிறேன். பற்றி எரியுது. நான் ஆராதனைக்கு போனேங்க. ஒரு இடத்துல போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் கிடைக்கும், அங்கே போய் ஆராதிக்கலாம் நிம்மதியாக அப்படின்ட்டு போனேன். நான் வழியில் இறங்கி சரவணா ஸ்டோர் ஒன்று இருக்குது, உள்ளே போயிட்டேன். ஏசிக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது போல இருக்குது. நான் அங்கேயும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், அந்த ஃப்ளோர் போகிறேன் இந்த ஃப்ளோர் போகிறேன், எனக்கு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. என்னடா அப்படின்ட்டு பார்த்தா கடைசியாக கீழ் ஃப்ளோரில் உட்காந்துட்டேன். சேரில் எல்லா மனுஷங்களும் 2 பக்கம் உட்காந்துருக்குறாங்க. ஃப்ரீஸ் ஆகிருக்கேன் நான் அப்படியே. மேபி 1 hour நினைக்கிறேன். கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஆனால் என் ஆண்டவரோட கோபத்தின் அந்த அனல் தனியவே இல்லை. அப்போ தான் எனக்கு தெரியுது தேவனுடைய கோபம் எப்படி இருக்குன்னு. அதில் 1% பார்த்தனான்னு கூட எனக்கு தெரியலை. அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து கண்ணில் தண்ணி வருது. அப்போ ஆண்டவர் நிறைய வார்த்தையை கொடுத்தாரு. அழுதுட்டுருக்கிறேன். ஒரு வாரம் ஃபுல்லாக எனக்கு உடம்பே சரியில்லாமல் போயிடுச்சு. நானோட கேட்குறேன், இது நீங்கள் சொல்லி நான் சொல்லணுமா, இல்லை நானாக சொல்கிறேன்னா, எனக்கு ஃப்ளஷில் இருந்து நான் பேசிட்டு போகிறேன் ஆண்டவரே, எனக்கு கோபமா அப்படின்னு கேட்டு சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கேன். அதனால் நான் பட்ட பாடு இருக்கு, அவ்வளோ கஷ்டங்கள் எனக்கு வந்துருச்சு. கடைசியாக ஒரு தெளிவை நான் பார்த்தேன். டைரெக்டாக தேவனுடைய கோபம் இறங்கும்போது அதை யாராலையும் சகிக்க முடியாது. நீங்களாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பெந்தகோஸ்து நாள் கொண்டாடினீங்க இல்லையா? அப்போ ஒரு பெந்தகோஸ்து அக்கினின்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க, அது இறங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் பெந்தகோஸ்து அக்கினி எப்படி இருக்குன்னு தெரியாமல் அதை நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. பெந்தகோஸ்து அக்கினி எப்படி இருக்குது தெரியுமா? அது ஃபஸ்ட்டு உங்களை எரிக்கும், சுத்தமாக எரிக்கும். அது இறங்குனுச்சுன்னா நீங்கள் எரிந்த பின்பு ஆண்டவருக்காக எரிஞ்சு புது ஆளை வரீங்க பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் எரிக்கும். அதுதான் பெந்தகோஸ்து அக்கினி. ஆனால் அதில் நிறையா பேர் சிலிண்டர் கிடைக்கலன்றதுக்காக அதை அடுப்பெரிக்க நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சில பேர் அதில் குளிர் காஞ்சாங்க. நான் பார்த்தேன். பெந்தகோஸ்து அக்கினி முதல்ல உங்களை எரிக்கும். தேவனுடைய கோபமும் பரிசுத்தமும் என்ன நினச்சிங்க? விளையாட்டு பொருள் நினச்சிங்களா? ஆல்டர் புல்பிட்
2 விஷயத்தை பற்றி ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். ஆல்டர்னா பலி செலுத்துகிற இடம், பலி கொடுக்குற மேடை, அந்த பீடம். புல்பிட்னா கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிற ஒரு பிரசங்க மேடை. இது ரெண்டும் ஒன்று கிடையாது. இதில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. நிறைய பேர் புல்பிட் ஆல்டர் நினச்சிக்கிறீங்க, அப்படி சொல்லிக்கிறீங்க. புல்பிட் ஆல்டர் ஆக முடியாது. ஆல்டரை புல்பிட் போல் நீங்கள் பயன்படுத்த முடியாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் பலிபீடம்னு சொல்லி ஒரு நேரம் நிற்கிற ஒரு மரத்தை கொண்டாந்து நிற்க வச்சுட்டு, ஒரு கண்ணாடி ஸ்டூலை நிற்க வச்சுட்டு, அதை பலிபீடம்னு சொல்லி அதில் நின்றுக்கிட்டு ஊரு கதை, உலக கதை, உங்கள் ஆசாபாசம், உங்கள் வக்கரகம், உங்கள் வெஞ்சன்ஸு, உங்கள் கெட்ட வார்த்தை, நையாண்டி நக்களே, பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இதுதான் என் தேவன் சொன்ன வசனம். சபா என்ன உங்கள் அப்பா விட்டு சொத்தா? எங்களும் அப்பா விட்டு சொத்துன்னு தான் நான் கேட்பேன். வீட்டு சொத்து உன் கையில் எடுத்துகிட்டு என்ன வேணாலும் பேசுகிறதுக்கு, எப்படி வேணாலும் அதை பிரயோகப்படுத்துறதுக்கு. இப்போ தான் சோஷியல் மீடியா நிறையா வந்துருச்சுல்ல. தனியாக சேனல் போடு, அங்கே அப்படி புரண்டு உருள், நேராக போய் அடிச்சுக்கோ, வீடியோ போட்டுக்கோ. யார் கேட்டா? அவர் மந்தையின் ஆடுகளை வைத்து கொண்டு மிஸ்லீட் பண்ண நீ நிற்கிற இடத்த விட்டு நீ இறக்கப்படுவ, மொத்தமாக இறக்கப்படுவ. யாராக இருந்தாலும் சரி, குரூப்பிசம் கிடையாது, ஊழியம். யாரும் உங்களுக்கு தப்பாக சொல்லி கொடுத்ததில்ல. குரூப்பிசம் கிடையாது, ஊழியம். தனித்தனியாக நின்று பதில் சொன்ன ஆண்டவருக்கு. உங்கள் வேல்யூவை காட்டுறதுக்கு, உங்கள் பணத்திம்பரை காட்டுறதுக்கு, உங்கள் ஜாதி திம்பரை காட்டுறதுக்கு, பலத்தை காட்டுறதுக்கு அதுதான் இடமா? நீ பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் மன்னிச்சு, உன் அக்கிரமத்தையும் உன் கேவலத்தையும் மன்னிச்சு உன்னை ஊழியக்காரனை சூஸ் பண்ணாருன்னா அதையே எச்சத்தெல்லாம் கொண்டாந்து அதில் போடுற. திருந்தவே இல்லை, நீ மாறவே இல்லையே. அதோட மிச்சம்லாம் இன்னும் உங்ககிட்ட இருக்கே. விபச்சார பாவத்திலேருந்து மீண்டு வந்துட்ட, கண்களின் நிச்சயிலேருந்து மீண்டு வந்துட்ட, கெட்ட வார்த்தையிலேருந்து மீண்டு வந்துட்ட. நான் பலிபீடத்தையும் அதை செய்கிற, அதை பற்றி ஏன் பேசுகிற? உனக்கு இன்னும் மிச்சம் இருக்குது அந்த எச்சம். வேறு மனுஷனாகணும் பலிபீடத்தில் நிற்கும்போது. பழைய எச்சத்தை கொண்டாந்து அதில் போடாது. 100 தடவை பாவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிற. நீ என்ன பாவம் செஞ்சா, அடுத்தவன் என்ன பாவம் செஞ்சான், ரீல் ஓட்டி காட்டிகிட்டு இருக்கிற. எல்லாருக்கும் மற்றவங்க அதை கற்பனை பண்ணி பார்க்கணுமா? நான் பலிபீடத்தில் உட்காந்துக்கிட்டேன். வார்னிங் யூ எவ்ரிஒன். மிஸ்யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் நான் வார்ன் பண்ணுறேன். கொஞ்ச நாளில் அந்த இடம் உங்களிடம் பறிக்கப்படும். அதுலேருந்து நீங்கள் இறக்கப்படுவீர்கள். அந்த சபை தேவனுடைய வேறு ஊழியர்களுக்கு போய் சேரும். பாகாலுக்கு பயப்படாத 7000 பேரை வச்சிருக்க ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அதே மாதிரி கர்த்தருக்கு யோசேப்பை போல தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு மறைந்திருந்து தேவனுக்கு வைராக்கியமாய் நிற்கிற இளம் வாலிபர்களையும் இளம் பெண்களையும் சகோதரிகளும் தேவன் கர்த்தர் கையில் வச்சிருக்கிறாரு. உங்களை இறக்கணும், மறு நிமிஷம் அவங்க கையில் அதை கொடுப்பாரு. தீர்க்கதரிசி வேணும். ஊருக்கு ஒரு தீர்க்கதரிசி, சர்ச்சுக்கு எதுக்குப்பா? தேவன் அனுப்பின தீர்க்கதரிசி சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டு எல்லாத்தையும் செஞ்சிட்டிங்களா? குறி சொல்கிறவங்களா வேணும்னு கேட்குறீங்க. சர்ச்சுக்கு ஒரு குறி சொல்கிறவங்க வேணுமா உங்களுக்கு? கர்த்தரோட வார்த்தை பத்தாதா? யாரையாவது ஒருத்தர் கர்த்தர் ஏதாவது ஒரு ஊழியத்தில் எழுப்பிட்டானா 100 பேர் வேணும்னு கேட்குறீங்க. இதை தானங்க இஸ்ரவேல் மக்கள் செஞ்சாங்க. தேவன் சொல்கிற எல்லா வார்த்தையும் கீழ்ப்படிஞ்சிட்டிங்களா? புதுசாக உங்களுக்கு அனுப்பணுமா ஆளை? இவன் 10வது ஆண்டவர், இவன் வேணாம் ஆண்டவர், வேற ராஜாவாக்குங்க, இவன் தீர்க்கதரிசி வேணாம், வேற தீர்க்கதரிசி. இதுதாங்க இஸ்ரவேல் கேட்டாங்க. இதை தாங்க நீங்களும் பண்ணுறீங்க.
திருப்தி ஆவீங்க? யார் வந்தால் சமாதானமாவீங்க? யார் பேச்சை தான் கேட்பீங்க? கர்த்தர் வேறு யார் மூலமாக செயல் பண்ணும்? உங்களுக்கு சாதகமாக பேசுகிற, உங்களுக்கு ஃபேவராக இருக்கிற, நீங்கள் என்ன பண்ணாலும் கேட்காத, உங்களுக்கு உயர்த்துகிற, உங்களை புகழ்கிற, உங்களை ப்ளீஸ் பண்ணுற ஆட்கள் வேணுமா உங்களுக்கு? இருக்கிற ஊழியக்காரனும் தீர்க்கதரிசியும் பத்தாதா? அவங்கள வச்சு என்ன கழிச்சிட்டிங்க? இப்போ அதை செஞ்சு காட்டிட்டீங்களா ஆண்டவர்கிட்ட? உங்கள் மேலே திருப்தி இல்லாமல் தானே அவர் புதுசாக எல்லாத்தையும் துவங்குறாரு. புரியலையா? சரி, நீங்கள் ரிட்டையர் ஆகிற ரெடியாக கர்த்தர் புது ஆட்கள் எழுப்புறேன்னு சொல்கிறாரு. வேறு ஆட்கள் வேணும்னு கர்த்தர்கிட்ட கேட்ட எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த இடத்த அவங்களுக்கு விட்டு கொடுக்க தயாரா? புதிய தீர்க்கதரிசிகளும் புதிய ஊழியக்காரர்களும் புதிய ஆண்டவருக்காக எழும்புறவர்களும் வரப்போகிறாங்க. நீங்களாம் அந்த இடத்த விட்டு போயிடணும். ஓகேவா? ரிட்டையர் ஆயிருங்க, இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. அப்படி தான் ஆண்டவர் தர விரும்புகிறாரு, ஆல்டர் பண்ண விரும்புகிறார். நெபுகாத் நேச்சர் குரூப் ஒன்று இருக்குது. என்ன சொன்னார் நெபுகாத் நேச்சரு? இது என் மகிமையின் பிரஸ்தாபத்துக்காக நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா? அடுத்த நிமிஷமே கீழே விழுந்தாரு. புல்லு மேய போகிற மிருக மாதிரி. பெருமை, லூசிஃபரோட பெருமை. எத்தனை பேர் பெருமையாக நின்று பலிபடத்தில் பேசுகிறீங்க? நான் கட்டின ஊழியம், அவங்க செஞ்ச ஊழியம். யார் எங்கள் அப்பன் கட்டின ஊழியம், எங்கள் அப்பன் சபை, எங்கள் அப்பன் ஜீவனை கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்து எங்கள் அப்பன் பிள்ளைய அனுப்பி செஞ்சது அந்த ஊழியம், அந்த சபை, கட்டப்பட்ட சபை. யாருக்கு அந்த பெருமையை சேர்க்குற? ஊழியத்தோட பெருமை யாருக்கு? சபையோட பெருமை யாருக்கு? இப்படி பெருமை பிடிச்சி தான் அழிச்சிட்டிங்க ஊழியங்களை எல்லாம். பெருமை பேசுகிறத நிறுத்துங்க. இனிமே உங்களை லூசிஃபரோட கேவலமாக ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு. ஐ வார்ன் யூ. என்கவுண்டர்னால் நிறையா பேர் ஆண்டவரோட என்கவுண்டர் வந்தேன்னா எவனுக்கு கவுண்டர் வந்தால் என்னன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறாங்க. எழுப்பதில் இப்போ வராதுங்க. எழுப்பதில் பற்றி நான் பேசவே இல்லை. நீங்களே பேசிக்கிட்டீங்க. நீங்களே முதல்ல மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படுங்க, அப்புறமா எழுப்புதல் வருங்க. கர்த்தர் வரவே முடியாதபடி சேரும் சகதியும் அசிங்கமாக அழுக்குமோ ஒரு இடத்த வச்சுக்கிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு எப்படி வருவார்? உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, ஆண்டவர் அந்த பேரை கொடுத்து ஊழியம் கொடுத்தாரா? அதை வச்சு உங்களுக்கு இருக்கிற பேரை வச்சு நீங்கள் ஊழியம் செய்யுங்க. பைபிள் கேரக்டருக்கு நான் பைபிள் அவங்களாலாம் நீங்கள் ஆனீங்கன்னா அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதை நீங்கள் செஞ்சீங்களான்னு நான் கேட்பேன். என்னால் சகிக்க முடியல தேவனுடைய கோபத்தை. அடக்கி வச்சு என்ன அது போட்டு உருக்கி எடுக்குது என்ன. என்னால் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், என்னை விட ஆண்டவர் உங்களை நல்லா தெரியும். கொஞ்சம் தான் ஆண்டவர் உங்களை பற்றிலாம் என்கிட்ட சொன்னார். கொஞ்சம் தான் காமிச்சிருக்காரு. அவர் அப்படியே நிர்வாணமாக வெளியரங்கமாக உங்களை பார்ப்பார். உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளே என்ன இருக்குதுன்னு. யாரும் எழும்ப மாட்டாங்க. நீங்கள் ரிட்டையர் ஆகிறீங்க. நீங்கள் வேணால் ரிட்டையர் ஆகுங்க. யாரும் உங்களுக்கு ஃபேவராக ஆள் தேடாதீங்க. நீங்கள் அந்த இடத்த விட்டு இறங்கி போக ரெடியாக இருக்கீங்களா? புதுசாக எல்லோரையும் ஆண்டவர் அனுப்புவார். அதை செய்யணும்னு விரும்புகிறாரு. புதுசாக எல்லோரும் வரணும் அப்படின்னு விரும்புகிறாரு. ஓகேவா? நீங்கள் எந்த அருவறுப்பேனும் உங்கள் சர்ச்சில் உங்கள் விசுவாசிகள்கிட்ட ஊழியக்காரங்க மத்தியில் என்னத்தை வச்சிட்ருக்கீங்க எனக்கு தெரியாது. நாறுது ஆண்டவர் சமூகத்தில் பார்க்கக்கூடாது. அப்படி இருக்குது. அதெல்லாம் தூக்கி முதல்ல வெளியில் போடுங்க. எவனுக்கும் கத்தி எடுக்க வேணாம். எவனையும் வெட்ட போக வேணாம்.
பலிபீடத்தில் மேலே கத்தி சண்டை போடுறது. பலிபீடம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? முதல்ல ஒரு பிரச்சனத்தில் நிற்க முடியுமா? பலிபீடத்தில் நீ போய் இது நீ நினச்சிக்கிறீங்களா? நீங்கள் நிற்கிற தம்பி நீங்களாம் நின்று பேசுறது பலிபீடம் நினச்சிக்கிறீங்களா? பலிபீடத்தில் இப்படி பேசுங்கன்னா எரிஞ்சு போயிடுவீங்க. பிரசங்கமேட பலிபீடம் ஆகிடாது. பலிபீடம் சொல்லாமல் பேசு, ஆண்டவர் கேட்க மாட்டார். பரியாசம் யாரையா சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? எங்கேயா வேதத்தில் இருக்குது? நக்கல் பண்ணி பேசு, நையாண்டி பண்ணி பேசு, அசிங்கமாக பேசு, கேவலமாக பேசு, புறங்கூறு, அடுத்தவன் கதையை பேசு, இதெல்லாம் பைபிள் எழுதியிருக்குதா? வசனத்தை எடுத்துக்காட்டு. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழி இல்லாமலும் பரியாசக்காரன் உட்காரம் எடுத்து உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து யார் உடைய கூடாரம் தங்குவான்? யார் உடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் இருந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு எண்ணாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சையும் எடுக்காதிருப்பான். இந்த வானிங்க கேட்காம போகிற ஒவ்வொருவருக்கும் தலைவலி தான் வரப்போகுது. இதை பார்த்து வந்து அசட்டை பண்ணுகிற உங்களுக்கும் வானிங் ஒன்றா. கர்த்தரோட அனுமதி இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்காது. அணுகுட சேதம் உலகத்தில் எது நடந்தாலும் தேவனுடைய பெர்மிஷன் இல்லாமல் நடக்கலை. அவர் கோபமாக இருக்கிறார், அவர் கோபமாக இருக்கிறார். யாரும் எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன, யார் இப்படி போனால் எனக்கு என்ன, அவன் என்ன பேசினா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிக்கிறீங்க. இல்லைன்னா உங்களை பற்றி யாரோ புகழ்ந்து அதை வாங்கிக்கிறீங்க. ஐம் சாரி, ஐம் நாட் எ மேன் ப்ளீஸர், ஐம் எ காட் ப்ளீஸர். இதெல்லாம் சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது. சுத்திகரிங்க சுத்திகரிங்க சுத்திகரிங்க. சுத்திகரிப்பு மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை தரும். உங்கள் டெலிவரன்ஸ் வரணுமா, நீங்கள் காப்பாற்றப்படணுமா, சுத்திகரிப்பை தொடங்குங்க, சுத்திகரிங்க. அப்போலேருந்து சொல்கிறேன், பலிபீடம் திட்டுப்படுதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் பலிபீடத்தை சுத்தமானவே இல்லை. ஊழியம் ப்ரொஃபஷனா இல்லை ஊழியம் பிஸ்னஸா? ஊழியம் ஒரு தொழிலா இல்லை வியாபாரமா எனக்கு தெரியல. தொழில் போட்டி, வியாபார போட்டி ஊழியத்திலையா? நீங்கள் செய்கிறது தொழிலாங்க? பாஸ்டர் எனும் தொழிலை செய்கிறீர்களா? இல்லை ஊழியக்காரர் எனும் தொழிலை செய்கிறீங்களா? இல்லை ஊழியக்காரன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? எதில் கொண்டு வந்து எந்த கேட்டகரி? நான் ப்ராஃபிட். அதெல்லாம் உண்மையை உத்தமாக ஒரு நன்மையும் கிடைக்காம ஊழியம் செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க உயிரோட. சுற்றி கொஞ்சம் திரும்பி பாருங்கள். ஒரு கதறல் கேட்டுக்கிட்டே இருக்குது, ஒரு கண்ணீர் விழுந்துக்கிட்டே இருக்குது. வேகமாக தாண்டி சர்ச்சுக்கு போய் கும்பிட்டு காணிக்கையை செலுத்தி பிச்சைக்காரனுக்கு காசை கொடு, சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சர்ச்சுக்கு போய் காணி கொடுக்கலாம், பரவாயில்ல. ஒரு விதவை ஒன்றுமே இல்லாமல் நிற்கிற பொண்ணுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்து 4 மளிகை ஜாமான் வாங்கி கொடு, அந்த தசமம் 1 மாதம் கொடுக்கலன்னா பரவாயில்ல. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்து கூட அதை எனக்கே செய்துக்கலாம். கொடுத்தா ஆண்டவர் கொடுக்குறீங்கல்ல, இந்த சிறியரில் எதை கொடுத்தாலும் ஆண்டவர் கொடுக்குறது தான். எத்தனையோ சுற்றி நிற்கிறவங்க கண்ணீர் ஆண்டவர் சமூகத்தில் எட்டிகிட்டு இருக்குது. அதனால தான் உங்களை பார்த்தாலே அவருக்கு பிடிக்க மாட்டேன். இது யார் யாருக்குன்னு தெரியாது, இதில் யார் யாருக்கு எது தேவை எனக்கு தெரியாது. நான் மொத்தமாக சொல்கிறேன், இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள ஆள் இருக்குது, அதனால தான் இந்த வார்த்தை வருது. தைரியமாக ஆண்டவருடைய சர்ச்சில் பலிபீடத்து முன்னாடி நின்று உங்களுடைய சுயத்தை எதுவுமே நீங்கள் இனிமேல் பேசாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் தேவனுடைய கோபம் வரும், மன்னிப்பு வரும். இல்லைன்னா வரப்போகிறவைகளுக்கு யாரும் பொறுப்பு இல்லை, நீங்கள் தான் பொறுப்பு. நடக்கும், சீக்கிரம் நடக்க போகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.